ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அஇஅதிமுகவுக்கு ரொம்ப பெரிய ஆப்பு சமீபத்தில் நடந்திருக்கு. அது அவங்களே தான் வச்சுக்கிட்டாங்க, வேற யாருமேலாம் வைக்கல. அவங்களா தேடி போய் நல்லா போயிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அதாவது சமீபத்தில் முருகன் மாநாடு நடந்துச்சுல, அதில் அண்ணாவை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஏவி வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த ஏவியை பார்த்துக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாஜி மந்திரிகள் 4 பேர் அதே மேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், கட்சி பேர்லயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு அண்ணாவை அவமானப்படுத்துற அதே ஸ்டேஜில் எந்த ஒரு எதிர்கருத்துமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இல்ல அது நாங்க போனதே முருகர் மாநாட்டுக்கு தான் போனோம், அவங்க அப்படி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்களே தவிர்த்துட்டு கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து வந்துகிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிகள் இப்போ வரைக்கும் இது சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஒரு கண்டன அறிவிப்பும் வெளியிடல. இதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் செம்ம கடுப்பா இருக்காங்க. ஏப்பா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு கட்சி பேர்லயே அண்ணாவை வச்சுக்கிட்டு அவர் அவமானப்படுத்துற மேடையிலேயே உட்காந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டாங்க தொண்டர்கள் எல்லாருமே. இந்த சமயம் பார்த்து நம்ம ஓபிஎஸ் அவர்கள் புதுக்கட்சி தொடங்குற வேலைப்பாடுல ரொம்ப வேகமா இறங்கியிருக்காராம். அதாவது இதுக்கப்புறமா இவர் போயிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர முடியாது, ஆனால் புது கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. அது என்ன கட்சி பேர் தெரியுமா? அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது தான். ஸோ இந்த கட்சியை ஆரம்பித்து உடனே போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுக்கணும். பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா என்னாகும்? பாஜக கூட ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஸோ இபிஎஸும் ஓபிஎஸும் கிட்டத்தட்ட கூட்டணியில் ஒன்றா சேர்ந்த கதையாயிடும் அப்படின்றத பிளான் பண்ணி ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஸோ இதனால் ஓபிஎஸ் கன்ஃபார்மாக கட்சி தொடங்கினார்னா பாஜக கண்டிப்பாக சேர்ந்துடும். ஆல்ரெடி ஒரு பாஜக தான் இருக்காரு. ஸோ இதனால் எப்பனாலும் அஇஅதிமுக வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் இருக்க இடத்துல இபிஎஸ் இருக்கவே மாட்டார். ஸோ அதனால் கூட்டணியிலிருந்து எப்பனாலும் எடப்பாடி பழனிசாமி வெளியேறுவார் அப்படின்ற செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு அவ்வப்போது ஏடிஎம்கே சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே பிஜேபி தான் முதல்ல சொல்லி வந்துகிட்டு இருக்கு. இதனாலையும் அவங்களோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால இபிஎஸ்ஏ அவங்களுடைய கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அப்பப்போ லைட்டாக பாஜகவை டேமேஜ் பண்ணுங்க. ஸோ கட்சி கடைசியில், அதாவது தேர்தல் கடைசி வரும்போது கட்சியை கூட்டணியிலிருந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்றத யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு வந்துகிட்டு இருக்காராம். வாட் எவர் இட் இஸ்ங்க. ஏற்கனவே மாங்காய் கட்சி பயங்கரமாக சண்டை போட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இலை கட்சி ரொம்ப பெரிய பிரச்சனையை மீட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. வருகின்ற 2026 தேர்தல் யாருக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்ற உங்கள் கருத்து நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.